தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. குறையாத வாழ்வு. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். நாம் வாழும் இந்த உலக வாழ்க்கை நிச்சயமற்றது. நாளை என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனாலும் நாம் வாழும் இந்த வாடகை வீட்டில் வாழும்போது சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஐக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எண்ணெய் என்பது பரிசுத்த வேதாகமம் நமக்கு கூறுவது பரிசுத்த ஆவியின் நிறைவோடு அக்கினியின் அபிஷேகத்தோடு நாம் வாழ வேண்டும். தாவீது ராஜா கூறுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எண்ணெய் இல்லாத வாழ்க்கை வறட்சியானது. எண்ணெய் நிரம்பிய வாழ்க்கை ஆவியால் நிரம்பிய வாழ்வாக காணப்படுகிறது. எனவே தான் பவுலடிகளார் கூறுகிறார், ஆவியினால் நிரம்பி இருங்கள் என்கிறார். இது ஒரு முறை அனுபவிக்க வேண்டியது அல்ல, தினமும் ஆவியில் நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நிரம்புவது? ஜெபத்தின் மூலம் நாம் தேவனோடு தினமும் பேச வேண்டும். தேவன் பேசுவதை தினமும் கேட்க வேண்டும். வேத புத்தகத்தின் வார்த்தைகளை வாசித்து தியானிக்க வேண்டும். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் எந்த பாவமும் நம்மை ஒட்டி கொள்ளாதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவியினால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். எப்பொழுதும் எண்ணெய் குறையாத வாழ்வு வாழ வேண்டும். கர்த்தர் நம்மையும் அதற்காகவே அழைக்கிறார். பிரியரே, 10 கன்னிகைகள் 5 பேர் எண்ணெய் குறையாத வாழ்வு வாழ்ந்தனர். எப்போதும் சுவை கொடுக்கின்ற பிரகாசமான உண்மையான நீதியுடன் கூடிய வாழ்வு வாழ்ந்தனர். வேறு 5 பேரோ மாய்மாலமான வாழ்வு வாழ்ந்து வந்தனர். எண்ணெய் இல்லாத வாழ்வு. மணவாளன் வந்தபோது அவரை சந்திக்க ஆயத்தமில்லாதவர்களாய் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டனர். இன்று நம்முடைய வாழ்வும் எப்படி உள்ளது? நம்மை நாமே சிந்தித்து, தேவனே, என் தலைக்கு எண்ணெய் குறையாது இருக்கும்படி என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.